நல்லா இருந்ததுண்ணா. ஒரு ஃபீல் குட் மூவிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஓகேவா இருந்தது படம், அவ்வளோதான். மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். அவரோட மியூசிக்ல எல்லா பாட்டும் நல்லா இருந்தது. ஓவராலுக்கு நல்லா இருந்தது. ஆக்டிங் குட், ஓரளவுக்கு நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா தான் இருந்தது. அவரோட ஆக்டிங்க்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பரவாயில்ல, நல்லா இருந்தது. லவ் ஸ்டோரின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு யாருக்குனே ஒரு லவ் இருந்து பிரேக்கப்பு, அதில் இருந்து திரும்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மீதி ஸ்டோரி. பட் நல்லா இருந்தது, ஓகேவா இருக்கு. ஃபீல் குட் படமாக நினச்சி வரவங்களுக்கு ஒன் டைம் வாட்ச் போல, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. மியூசிக் டைரக்ஷன் நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸு அதை பற்றி எனக்கு தெரில. பட் எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி வாட்ச பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதுவும் சில பேர் கடுப்பாக தான் இருந்தது. பரவாயில்லாத ஒரு படம் தான். எதிர்பார்த்த மாதிரி ஓடலை. அப்போ இந்த மாதிரி படம்னா அடுத்து மக்கள் எப்படி வருவாங்க? இந்த படத்தை உட்காந்தா 2.25 மணி நேரம் தான் இங்கே இருக்கு, ஆனால் 4 மணி நேரம் ஃபீல் கொடுக்குது. இந்த படத்துக்கு ஒரே நல்ல விஷயம் மியூசிக் அவ்வளோ நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸாக இருக்கட்டும். அதை தாண்டி என்ன நல்லா இருந்தது? இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுனீங்கன்னா எப்படி வந்து மக்கள் பார்ப்பாங்க? முதல்ல இந்த ஸ்கிரீன் பிளேவே தப்புங்க. என்ன கதை? முதல்ல இந்த கதையை எப்படி சூஸ் பண்றீங்க? கதையே நல்லா இல்லைங்க. இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்ச ஒரே ஆர்டிஸ்ட் அதித்தி சங்கர் மட்டும்தான். அவங்க தான் சுமாரா நடிப்பாங்கன்னு நினைச்சு வந்தோம், ஆனா அவங்க மட்டும்தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தை உண்மையாவே சொல்லணும்னா 1.25 மணி நேரத்துல ஷார்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கலாம். மேபி படத்தை பார்த்தவங்க வாங்கியிருக்க மாட்டாங்களா இருக்கும். ஏன்னா படத்துல ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா உண்மையாவே தான் படத்தை ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவா இருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதும் போதே ப்ரொடியூசர் நோன்னு சொல்லியிருக்கணும். காதலுக்கு ஒரு காரணம், கழட்டி விட்டதுக்கு ஒரு காரணம்லாம், அந்த காரணத்தெல்லாம் கேட்டீங்கன்னா காரி துப்பிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. படம் வேஸ்ட்டுங்க, படம் வேஸ்ட். எக்ஸ்பெக்ட்லாம் எதுவும் பண்ணல. நான் பேசிக்காக வந்தேன், நல்லா இருந்துச்சு படம். ஃபீல் குட்டாக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த 20 மினிட்ஸ் உண்மையாக கொஞ்சம் லேக் ஆச்சு. ஆனால் ஃபினிஷிங்கில் நல்லா பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா அதான் ரியாலிட்டியில் நம்ம அதான் எப்படி டிஸ்டன்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே சினிமேட்டிக்காக இல்லாமல் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவங்க கேரக்டர் அவங்க கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபீல் குட் ப்ரோ. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக வெளில வர மாதிரி இருந்துச்சு. இல்லை ப்ரோ, பெருசாக எதுவும் லேக் இல்லை. நிறைய பொறுமையாக மூவ் ஆகும். அங்கே கத்துறதுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுலாம் எதுவும் கிடையாது. அமைதியாக பார்த்துட்டு ஃபீல் குட்டாக வெளில வரலாம், சாட்டிஸ்ஃபைடாக. சாரி ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் விட பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஈஸியாக நிறைய கனெக்ட் ஆகும். நல்லா பார்க்கலாம். அவரோட கரியரில் இது ரொமான்டிக் மூவின்ட்டு பெருசாக இது இருந்ததில்லை நினைக்கிறேன். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கு நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, அப்படிலாம் கிடையாது. எனக்கு ட்ரைலர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதே தான் படத்தில் இருக்கு. தேங்க்யூ. வெயிட் பண்ணி லாஸ்ட்ல ஒரு அந்த ஃபிளாஷ்பேக் என்னடா இது அப்படின்னு அவனுக்கே ஆகிட்டு இருக்கும். ஹீரோக்கும் என்னடா இதுக்காடா அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். சில்லியான ரீசன். ஆமாம், அதனால அப்படி இருந்ததே தவிர கப்புள்ஸாக பார்க்குற மாதிரி படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படின்னு தெரில. கப்புள்ஸாக மேபி இந்த பிரேக்கப் ஆனவங்க, இல்லை இந்த பிரேக்கப் ஆகி எக்ஸ் கூட போகிறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கவங்களாம் இந்த படம் பார்க்க. என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் பார்க்கும் போது நல்லா இருக்குது. ஒருமாரி நல்ல ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு இழுக்கலே தவிர அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் படத்தை. அதுக்கப்புறம் இதான் நடக்க போது ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே பல ஓல்டு ஸ்டோரி தான் இது. அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க, ஓல்டு ஸ்டோரி அவங்களாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் படம். அவ்வளோதான். அது நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதான் படத்தை கொண்டு போகிறதே அவர் தான். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக ரகடாக இருந்தார். செகண்ட் ஹாஃப்ல ஏன் ரகடாக இருக்காரு அப்படின்னு ரீசன் சொல்லணும். அவ்வளோதான் படம். காமெடிலாம் அவ்வளோக்கா இல்லைண்ணா. அது ஏற்கனவே சொல்லியிருப்பால, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் நோ மேரேஜ், அதான் காமெடி. அவ்வளோதான் படம். காமெடிலாம் அவ்வளோக்கா இல்லை, பார்க்கலாம் நீங்கள். 8 தரலாம். ரொமான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப வல்கராக இல்லாமல் ரொம்ப கீழே இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும். செகண்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கும்.
படத்துக்கு தேவையான மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இது எதுவுமே அன்வான்ட் சீன்ஸ்லாம் கிடையாது. படத்துக்கு தேவையான மட்டும் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. புது மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன். எல்லாமே எப்படி சொல்கிறது, க்ளீனாக இருந்துச்சு. இல்லைண்ணா எல்லாமே இருந்துச்சு. ட்ரெய்லருக்கு தான் படத்துலேயே இருக்குது. கிளைமேக்ஸ் தானே படமே. அவர் அந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்கிறாரா இல்லையா, அதான் கதை, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஓகே சொல்ல, செகண்ட் லெவலில் அதித்தியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார், அவ்வளோதான். ரெக்கடா பார்க்க முடியுது. அதான் அந்த பாஸ்ட்ல வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் சைலண்டா அந்த ஒரு கொஞ்சம் வந்து அந்த சாமிங் லுக் கொண்டு வந்து அவரும் கொஞ்சம் துருத்துருன்னு கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பாக்குறப்போ இப்படி சிரிச்சு அது மாதிரி நல்லா இருந்துச்சு. 2 பேரோட ஆன் ஸ்கிரீன் பேர் எப்படி இருக்குது? ஆதித்தி நல்லா ட்ரை பண்றாங்க, நல்லாவும் இருந்தது. அவங்க அர்ஜுன் தாஸா ஆதித்யான்னு பாக்குறப்போ ஆதித்யோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. அதாவது ரொமான்ஸ் வைஸ் சொல்றேன். அவங்க வந்து எப்படி சொல்ல, ஒரு நார்மலா அவங்க நேச்சுரலா இருப்பாங்க. எப்படி சொல்லலாம், நேச்சுரலா ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணாங்களா, நான் ஆக்டிங்ன்றது அவங்க சைட்ல இருந்து தெரியல. சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டர். படத்துல பெஸ்ட்னு பார்க்குறப்போ ஆதித்தியோட கேரக்டர் தான் பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச போர்ஷனா படத்துல எதை சொல்லுவீங்க? அவங்க 2 பேரும் லாஸ்ட்ல அவங்களோட டெஸ்டினி ஃபைண்ட் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது தான் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த லாஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா லவ் பண்றவங்கலாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அதான் அந்த பாஸ்ட் வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாங்க. என்னடா இது இப்படியா அப்படின்ற மாதிரி. அவங்க எடுத்த டிசிஷன் வந்து அவங்க தப்பாச்சு. லாஸ்ட்ல மேபி நல்லா கொடுத்துறாங்க. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 6ல இருந்து 7 விடலாம். ஓகே பிரதர். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.